ஆறடாப்பா செப்பலைக்கு தந்த ஆ ஆ யஃப்னாவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் வருத்தத்துடன் இருக்கிறார்கள். அந்த குடும்பம் சரியான கஷ்டத்தில் வாழ்கின்றது. நான் பிரான்ஸ் வந்து இப்போ 6 மாதம்தான். என்னால் அவர்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியவில்லை. உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அந்த கண்ணா சூப்பர் மார்க்கெட் கிட்டையா? இந்த இந்த இதில் போகிறது நீங்களா? நாங்கள் தான் காரில் வரோம். ஓகே இல்லைங்கக்கா அப்படியே வரமா? கருப்பு சட்டையை நீங்கள் ப்ரௌன் எல்லாம் ஆகுது. ஒரு வயசுல மூளைக்காய்ச்சல் வந்தது. ஒரு வயசுல வெண்ணில இருந்தாங்க மூளைக்காய்ச்சல் வந்தது. அப்ப அதுக்கு பிறகு காது நரம்பெல்லாம் உழுத்து கதைக்க மாட்டா, இப்படித்தான் கத்துவா. காதொன்னும் பேச மாட்டா. ஓ ஆனா ஒரு திரும்பங்களும் திரும்பி பார்க்கறது. எத்தனை சவரம்? எனக்கு 4 பொம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளை. இல்லை உங்களுக்கு? அதான் அக்கா 8 பேர். நாங்க 3 பேர் செத்துட்டினோம். அண்ணாக்கள் 3 பேர் செத்துட்டினோம். என்ன போராள இதுமா? ஒரு ஆள் போராட்டத்துல போய் செத்தவர். சரி இருந்தாங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு நான் என்ன எல்லாமே சொல்கிறேன். ஆனால் நான் இதாக தமிழா திரிகிறது. ஆனால் ஒருத்தருக்கு எதிர்பார்க்குறேன் இப்படியான புள்ளிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல வேம்பல் அடிச்சு கொண்டு திரிகிறீங்கன்னு. ஆனால் இவியல் பார்த்ததால அவைகளுக்கு கொஞ்சம் உணர்வு வந்துருக்கு. இது நான் தர மாட்டேன். இது எவ்வளோன்னு சொல்லணும். இது எவ்வளோன்னு சொன்னதும் தருவேன் நான். அப்போ அது எவ்வளவு? பக்கம் ஐயா அது என்ன கலர்? அது காசு அது என்ன கலர் காசு? இது அது என்ன கலர்? இல்லை அப்புறம் அவள் ஆடின காசை கொடுத்து போட்டு இருந்தான். 2000 ரூபாடா. 2000மா? சரியோ 2000 கிடக்கா காணுமே. மற்றது அம்மா சொல்கிறாக்கா உங்களுக்கு அந்த பாம்பு கடிச்சு முகம் பாம்பு மாதிரி மாறிட்டான் உண்மையோ? ஓ வணக்கம். வேலையானு தான் நடுக்க இல்லாமல் போயிட்டது. சாரி தம்பி, உங்களோட வீடியோ பார்த்து நான் ஃபோன் பிரச்சனை தெரியும். அறிஞ்ச நான் தம்பி வீடியோவில் என் மகண்ட முதலாவது கல்யாண நாள். விட மாட்டேன். எப்படிங்க 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 வாங்க 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 கவனம் கவனம் கவனம். இவ்வளோதான் நாடு. அவ்வளோதான். அது அப்படியே லாஞ்சு உடம்பு அங்கே உள்ள போங்க போங்க. உங்களோட கட்டிலுக்கு போங்க. உங்களோட கொண்டு வாட்டேன். தனக்கு ஒரு ஃபோன் எப்படிங்க அப்படிங்க கொண்டு வாட்டு. ஒலிம்பி 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 போய் வாங்க. ஃபோன் ஒன்று வாங்கித்தாங்க. போகிற விட்ட கேட்குறேன் பாட்டு கேட்குறதுக்கு. ஃபோன் உண்டு. எனக்கு ஃபோன் ஒன்று வாங்கித்தாங்க. சரி நான் இதை கொண்டு ஃபோன் ஒன்று வாங்கிட்டாரு. அம்மா சுண்டல் உண்டு. இன்னும் கடிங்க. ஆமா சுண்டல் அடி அம்மா சா கொண்டு விட கடிச்சுனே. இப்போ இப்படியெல்லாம் பாஞ்சு அடிப்பா. சரி ஓ ஆள் தம்பி இல்லை கிட்டே மக்கா கிட்டே இப்போ அக்கா முன்னாலே தானே மாட்டா. ரெஸ்லிங் கொண்டு வா அப்புறம் அடியா தம்பிக்கு அடிங்க. அடிங்க தம்பி காசு வேணா பாப் இருக்கடி இருக்கு அடிங்க. அம்மா அம்மா சுண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஆனைக்கோட்டை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் வந்து ஆனைக்கோட்டை அப்படின்றது மட்டும்தான் வந்து எங்களுக்கு தெரியும். மேப்பில் போட்டு வந்திருக்கோம். நான் நினைக்கிறேன் ஆனைக்கோட்டை எனக்கு இது ஃபஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன விஷயத்துக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் இரவு ஒரு அக்கா ஒரு ஆள் எனக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தா, தம்பி கிருஷ்ணா உங்கள்கிட்ட எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கண்டிப்பாக அக்கா என்ன உதவி செய்யணும் அப்படின்றப்போ அவள் போட்ட மெசேஜை நான் வாசிக்கிறேன் பாருங்கோ. யஃப்னாவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் வருத்தத்துடன் இருக்கிறார்கள். அந்த குடும்பம் சரியான கஷ்டத்தில் வாழ்கின்றது. நான் பிரான்ஸ் இப்போ 6 மாதம்தான். என்னால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியவில்லை. உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்றதுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகேக்கா நீங்கள் அவங்களோட நம்பரை எனக்கு போடுங்க. அண்ட் அந்த சுகமில்லாத பிள்ளைகள் இருந்தால் அவங்களோட படத்தை எனக்கு ஒருக்கா சென்ட் பண்ணுங்க அப்படின்றப்போ 2 பிள்ளைகள்கிட்ட படம் அக்கா அனுப்பியிருந்தேன். நான் நினைக்கிறேன் 2 பேருக்கும் அந்த மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல் இருக்குது. அப்போ அவங்கள பார்த்தது கண்டிப்பாக இருக்கா போயிட்டு பார்த்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நான் நாளைய தினம் போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆனைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். நான் ஜஸ்ட் இப்போ அந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அக்காவுக்கு கால் பண்ண போகிறேன். அவங்க சம்மந்தமான ஃபர்தரான டீட்டெயில் ஒருக்கா கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போ ஆனைக்கோட்டைக்குள்ளே அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு ஹெல்ப் பண்ண போகிறோம். சரி தானே?
ஹலோ. சொல்லுங்க தம்பி. யா வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க? நல்லா பார்த்துட்டு இருக்கிறோம். சந்தோஷம் சந்தோஷம். என்னென்னா இப்போ நீங்கள் நேற்று கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க, நான் வந்து ஆனைக்கோட்டைக்கு பார்ப்போம்ட்டு வந்தேன். என்ன அவங்க கூட ரிலேஷன்ஸா? இல்ல அவங்க ரிலேஷன்ஸ் இல்ல. நாங்கள் என்னன்னு சொல்றோம், அவங்க ஃபுல்லா ரிலேஷன்ஸ் இல்ல. நாங்க வேற அவங்க எங்க வீடு கிட்ட ஒரு அண்ணன் கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க அந்த அக்கா. அப்ப அதால எனக்கு கூடிய பழக்கம், கஷ்டப்பட்டேன்னு சொல்லி எனக்கு அவ இருக்கும். அப்படியா? சப்போஸ் தம்பி அவங்க ஏரியா என்னன்னு சொல்ற, அவங்க கூடி தீவாக்கள் அதுக்குள்ள வந்து லவ் பண்ணி செய்திருக்கிறா. அந்த ஏரியா கொஞ்சம் இன்னும் எனக்கு சொல்ல தெரியாது. புங்குடி தீப ஆக்கலாக்கா. இப்போ வந்து இப்போ அவாட அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லையோ அவாக்கு? இருக்கு. அவர் கொஞ்சம் மேலானவர். அவரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவர் அந்த மரங்கள் வெட்டுறது கொள்றது. இப்போ ஹஸ்பண்டும் இருக்குது, இப்போ அவங்களும் இருக்காங்க, 2 இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க. என்ன? ஆமா, 3 மிச்ச பிள்ளைகள் படிக்கல. ஒரு ஆள் ஏழை எடுத்துட்டு இசாராவில் ஒர்க் பண்றா. வந்து இப்போ இதை விட உங்களுக்கு வந்து அவங்கள பற்றி ஃபர்தரான டீட்டெயில் வந்து அவங்கள கஷ்டம்ன்றதுக்கு சொல்கிறேன்டா என்ன சொல்லுவீங்க? என்னன்னு சொன்னா, அவ அந்த மூத்த பிள்ளை வந்து பிக்ஸ் வர்றது, அந்த வெளியுக்கு வந்து அவக்கு அந்த மூல அப்செட் மாதிரி பிறந்ததுல இருந்து அவக்கு அப்படி இருக்குன்னு வெளிப்பட்டிருக்கேன். 2வது பிள்ளைக்கு வந்து மூளையில இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னிக்காக மேற்பட்டு கிட்டத்துல இப்ப நாங்க வர முதல் 6 மந்த்துக்கு முன்னாம அவ சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து இப்ப கொஞ்சம் மேலாம இருந்தா. அந்த 2 பேரும் கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்கள விட்டுட்டு அவங்க இப்ப என்னட்டு வந்து மருந்துக்கு காசு வாங்குறவா, அந்த பிள்ளைகளுக்கு மருந்து வாங்குறத. நேற்று இப்ப ஒரு கிழமைக்கு முன்னமா ஒரு சுழற்சியில போய் காசு கொண்டு மருந்துக்கு காசு தருவாங்களேன்னு சொல்லி ஒரு ஆட்டை சொல்லி போய் கேட்டவையா. அப்ப அவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணிடலாம். கேட்ட இடத்துல இன்னும் அவங்கள போய் சந்திக்கேரியான்னு சொல்லி எனக்கு எடுத்து டெலிபோன்ல கவலைப்பட்டவா. அப்ப நான் இப்ப வந்திருக்கேன். இல்ல இப்ப உங்களை பற்றி வேணாம் சொல்ல வேணாமாக்கா. இப்ப நீங்க அவங்கள பற்றி அப்ப இப்ப நான் வந்து அவங்கள ஒருக்கா போயிட்டு நான் பாக்குறேன். நீங்க அனுப்பின நம்பருக்கு அடிச்சா யார் கதைப்பாங்க? அவதான் இருப்பா. அவ இன்னைக்கு ஒர்க்குக்கு போயிருப்பா நினைக்கிறேன். நான் அவ கிட்டத்தட்ட 6 கால் மடம் ஆனக்கோட்டை 6 கால் மடத்துலதான் வேலை செய்வா. நாங்களும் 6 கால் மடத்துல இருக்கிறாங்க. அவங்க ஆனக்கோட்டை. அப்ப அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவா. நீங்க எடுத்து பாருங்க. அவ நின்றா உங்கள்கிட்ட வந்து 10 நிமிஷத்துல வரலாம். சரி, நான் அவாக்கு எடுத்து போட்டு நான் பிறகு உங்களோட ஆறுதலாக கதைக்கிறேன்க்கா. சரியா? சரி தம்பி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய். ஓகே பாய். கேட்டிங்க தானே. இப்போ அவாக்கு வந்துட்டு ரிலேஷன் எல்லாம் இல்லையா, ஜஸ்ட் வந்து அவங்க ஊருக்கு இருந்த ரீதியில் வந்து அவங்கள்ட்டையுமே போயிட்டு இவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்ற அடிப்படையில், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு எங்களை அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் ஜஸ்ட் இப்போ போக போகிறோம். அதுக்கு முன்னே வந்துட்டு அந்த அக்காவுக்கு ஒருக்கா கோல் அடிப்போம். சரி தானே? அந்த வீட்டுக்கார அக்காவுக்கு அவங்களோட நம்பர்லேருந்து எனக்கு கோல் வந்துருக்கு. நான் கவனிக்கையில் பார்ப்பேன். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. ஓமம்மா வணக்கம். நீங்கள் ஆனைக்கோட்டை எவ்வளோம்மா? ஆனைக்கோட்டை தியேட்டர் அடி. ஆனைக்கோட்டை தியேட்டர் அடியா? என்னென்னா உங்களுக்கு உங்களோட நம்பர் வந்து எனக்கு ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு அக்கா தந்தவா. ஓ, இப்படி நீங்கள் கொஞ்சம் அந்த 2 பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க கஷ்டம்னு சொல்லி போயிட்டு பார்க்க சொல்லி. அவங்க என்ன உங்களுக்கு சொந்தமா? அவங்களுக்கு அவங்க நாங்க இந்த வேலைக்கு வர இடத்துல பக்கத்துல இருக்கிறவா. ஓகே. அவ என்னோட வேலை செஞ்சவா. அப்ப இந்த கஷ்டங்களா அவ கொஞ்சம் தெரியும். சின்ன சின்ன உதவிகள் செய்தவா. பிள்ளைகளே இல்லாத உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, வந்து பார்த்து சாப்பாடுகள் பிள்ளைகளுக்கு மாப்பத்திகள் அதெல்லாம் வாங்கி தந்தவா. ஓகே. இப்போ நீங்க வீட்டையா நிக்கிறீங்க? நான் அவ சொல்லியிருப்பா வேலைக்கு போறேன்னு சொன்னவா. சொன்னவா வேலையை போயிட்டீங்கன்னு சொல்லி. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட தான் வாரம். எத்தனை மணிக்கு வருவீங்க? நாங்கள் இந்த ஆனைக்கோட்டையெல்லாம் இப்போ நிற்கிறோம்மா. ஓ, அப்போ நீங்கள் ஒருக்கா வந்தீங்களா தான் நீ பார்க்கலாம். சரி, டக்குனு முடியும் தானே? ஒரு அரை மணி நேரத்தியாலும் காணும் எங்களுக்கு. சரியா. அப்போ நீங்கள் ஒருக்கா சொல்லிட்டு வாரீங்களா? சொல்லிட்டு வரணும். அப்போ நான் ஆனைக்கோட்டை தியேட்டர்கிட்ட வரணுமோ? இப்போ அந்த புதுசாக திறந்துருக்கு கடையில், அது பக்கத்தில் தியேட்டருக்கு பக்கத்தில் புது கடை திறந்துருக்கு. அந்த ஒழுங்கு அப்படியே வாங்க.
ஆனைக்கோட்டை தியேட்டரு பக்கத்துலங்க ஏன்னா ஓ சரி அக்கா நீங்கள் வாங்க அப்போ நான் அவருக்கு அப்படியே கேட்டு பாருண்ணா சரியா ஓகே ஓகே ஸோ வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் இப்போ இவங்களை தான் தேடி போகிறோம் உண்மையிலே வந்து கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் எங்களுக்குமே தெரியாது யாருமே கேட்குறத வச்சு தான் நாங்கள் வந்துட்டு போகிறது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்துட்டு உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறோம் ஸோ வந்து போயிட்டு பார்ப்போம் பார்த்து அவங்களோட நிலைமைகள் உண்மைன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு உதவிகளை செய்யலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வெளுக்கிடுவோம் வாங்கோ ஆனைக்கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் தியேட்டர்னு சொல்லும்போது வந்து எனக்கு தெரியலை இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ கீதாடா அதுக்குள்ளே இருக்கா இது ஆனைக்கோட்டை விடம் இது எங்கே பின்பக்கமா இருக்கா இல்லை கேட்டு பார்ப்போமே இருக்கா மனசு அண்ணன் அந்த ஆனைக்கோட்டை தியேட்டர் எங்கே இருக்குண்ணா புதுசாக திறந்த தியேட்டர் ஆனைக்கோட்டை தியேட்டர் ஓ புதுசாக திறந்த தியேட்டர் ஓ இதுதான் தியேட்டர் அடி ஓ ஆனைக்கோட்டைன்னா அது முன்னுக்கா இது பழைய தியேட்டர் ஆ ஆஹா ஆமாம் ஆமாம் அதில் போய் கேட்டிங்கன்னா அதில் சொல்லுவாங்க சரி அண்ணா ஓகே நன்றியா பார்க்கணும் அப்போ கதா ஜாத்திராக்கா வாரம் போகிறோங்க பாய் ஹோட்டல் ஓமாக்கா அந்த கலையொலி என்று சனசமூக நிலையம் ஒன்று இருக்குல்லோ இல்ல நீங்க இங்க டவுனுக்கு ஆனைக்கோட்டை இங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க மாணிப்பேர் ரோட்டு பக்கமா ஏன் மாணிப்பேர் ரோட் பக்கமோ நீங்க யாழ்ப்பாணம் போற பக்கம் வாங்க இடது கை பக்கம் இருக்கு தியேட்டர் அடி இடது பக்கமா ஓ இங்க இங்க கொஞ்சம் தள்ளி வந்தா உதயதார முன்பள்ளி இருக்குது பாரு ஒரு நிமிஷம் பாருங்க வரனா உதயதாரிகை முன்பள்ளி ஓ பள்ளத்தடியில இருக்கு பள்ளத்தடின்னு சொல்றவே நான் இப்ப ஆறுகால் மடத்துல இருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் நான் ஓகே ஓகே நான் பாரு எங்களுக்கு இஞ்சால் பக்கம் இடம் தெரியாக்கா ஒரு டவர் ஒன்று இருக்கு தெரியுமா இதில் ஒரு பெரிய டவர் உண்டு எங்க இந்த ஆனைக்கோட்டையில் ஒரு டவர் உண்டு பள்ளத்தடி கிட்ட தானே பாரு மண்மீட் போங்க நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் தெரியக்கூடிய மாதிரி சொல்கிறேன் பாருங்க பாருண்ணா சலூன் இருக்கு அதுல பாரு ஒரு நிமிஷம் பாருங்க பாருண்ணா பாய் ஹோட்டல்னு இருக்கு பழைய தியேட்டருக்கிட்ட நிற்கிறேன் நாங்கள் அந்த தியேட்டர் அடிதான் பாய் ஹோட்டல் இருக்குல்ல இங்க முன்னுக்கு வாங்க அந்த ஹோட்டல்ல தானே முன்னுக்கு வாங்க பாய் ஹோட்டலில் தானே முன்னுக்கண்டு யாழ்ப்பாண பக்கம் தானே ஓ அதுல கேளுங்க இதுல தியேட்டர் அடி இதான்னு கேட்டீங்கன்னா அந்த தியேட்டர் கிட்ட இல்லைங்கன்னா நடந்து வந்து கொண்டிருக்கேன் இல்லை இந்த கரனிஸ் பேபி நீட்ஸ்ன்னு இருக்கு அந்த ஒழுங்க அந்த ஒழுங்கையா அந்த கல்லறிறாங்க ஓ நீங்க அந்த ஒழுங்கைக்கு போகணும் மங்களைங்க அந்த பேபி இந்த கடை இருக்குல்ல ஓ அந்த கடைக்கு பக்கத்து ஒழுங்க ஆமாம் சொல்கிறேன் சரியான இடத்துல நின்றுருக்கோம் அப்போ சரியா சரி ஓகே சரி நான் மகள் சைக்கிள் இல்ல மகன் கொண்டு வந்துட்டு மகளுக்கு போன் அடிச்சு நான் எடுக்கல நான் நடந்து வந்துட்டு இருக்கேன் சரி ஓகே எங்களுக்கு தெரியல நீங்கள் எதால வாரீங்க இல்லாட்டி நாங்கள் வந்து ஏற்றுவோம் நேர ரோட்டால அப்படியே நேர வார ரோட்டால வார ஒரு கருப்பு சட்டியோட வார நடந்து வார ரோட்டால் பாரன் நேராண்டு இந்த எந்த ரோடு மெயின் ரோட்டாலையா ஓ ஆறுவாள் மடம் போற ரோட்டு யாழ்ப்பாணம் போற ரோட்டு நேர் அப்படியே அந்த பேபி நீட்ஸை தாண்டி நேர வரவா அப்போ ஓ நேர வேற நான் நேர நடந்து வந்து கொண்டு இருக்கிறேன் மெயின் ரோட்டாலையா ஓ
சரி அப்போ நாங்கள் வந்தோன்னு இருக்கோம் பாருங்க வரேன் அப்படியே காய்ச்சிட்டு வாங்க நாங்கள் அப்படியே உங்களை பிக்கப் பண்ணுறோம் பிரச்சனை இல்லை சரியா ஆறுகால் மடத்துலேருந்து மெயின் ரோட்டெல்லாம் நான் வாரீங்களா என்ன ஒரு ஒழுங்கை மெயினாலே வந்து கொண்டிருக்கேன் ரைட் ஓகே நீங்கள் நடந்தா வேலையை போனீங்க நடந்து தான் போனாரு மகன் டியூஷனை கொண்டு போற சைக்கிள் ஓகே அதோட அவர் போயிட்டு தெரியல இன்னும் அதோட நான் அவசர வேலைண்டா போல வந்தேன் சரி சரியா ரெண்டா நியாயமான தூரம் போல காணையில உங்களை கிட்டடியில் இங்க ஆறு மடம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா இல்லை எல்லாம் கேள்விப்பட்டானாக்கா ஆனால் எனக்கு வந்தது இல்லை நான் இங்கே அதில் அந்த ஒரு இல்லை அது கருப்பு சட்டை இல்லையே அங்க நான் இன்னும் தள்ளி வந்து கொண்டிருப்பேன் பேக்கரி கிட்ட வந்து கொண்டிருப்பேன் அந்த கண்ணா சூப்பர் மார்க்கெட்டு கிட்டயா அது கிட்ட தான் இந்த இதில் போகிறது நீங்களா நாங்கள் தான் காரில் வரோம் ஓகே இல்லைங்கக்கா அப்படியே வரோமா சரி கருப்பு சட்டையே நீங்கள் ப்ரௌன் எல்லாம் ஆகுது ப்ரௌன் தானே கூட இருக்குதா சரியா அக்கா நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க அக்கா இருக்கட்டுமா அம்மா பின்னுக்கு இருங்கம்மா கிணறு பக்கத்து தானே பக்கத்து தானே எதாலேம்மா ஓ இல்லை அது நீங்கள் வேலை செய்கிறடா இல்லை உங்களோட வீடுங்க ஆமாம் அங்கே போட்டா சரியம்மா எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு ரெண்டு பேரும் இல்லாத ஆக்கலாம் ஓகே அப்போ மிச்சம் 3 பேரும் என்ன செய்யணும் இசாராண்டு உடுப்பு கடையா ஓகே மூத்தவா 25 வயசு அவ கரைக்க மாட்டான் நடந்து கொஞ்சம் மேல திரிவா அவாக்குமே இல்லாதா மூத்த மகளும் 3வது மகளும் தான் ஏலாதாக்கலாம் மற்ற தம்பி மாமாவும் படிக்கணும் ரைட் ரைட் 2 பேரும் படிக்கணும் இப்போ வீட்டை யார் நிற்கணும் வீட்டை சின்ன கல்ல தான் விட்டுட்டு வந்தேன் தம்பி டியூஷனுக்கு போட்டு தம்பிக்கு எத்தனை வயசு அவருக்கு 12 வயசு 12 ஓகே உங்களோட அவர் என்ன செய்கிறார் அவர் இந்த கூலி வேலை தான் போகிறோம் இந்த மரம் வெட்டுற அந்த ஆக்களோட சேர்ந்து போகிறோம் ரைட் ரைட் ரெண்டுக்கே இப்போ நார்மலாக இப்போ உங்களுக்கு இப்போ 2 பிள்ளைகளும் வேலை செய்யணுமோ இல்லை உங்களோட மகளாக இல்லை ஒரு ஆள் தான் போகிறோம் ஒரு ஆள் வேலையாண்ணா மற்றவங்களோட அவரும் வேலை செய்கிறார் நீங்கள் என்ன வேலை போகிறீங்க நான் அந்த நெய்யல் தேனுகள் அடைச்சி கொடுத்துட்டு அவன் பிள்ளைகளை பார்க்கலாம் அப்போ நார்மலாக இப்போ 3 பேரும் வேலை செய்கிறீங்கன்றக்குள்ளே சமாளிக்கலாமல் இருக்கோம்மா இந்த மருந்துகள் மாப்பணிகள் அதுகள் வாங்கி தர கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த கடைச்சி உங்களோட நம்பர் இருந்தா எந்த ஒழுங்கம்மா எந்த ஒழுங்கு இதுதான் இந்த அப்படியே தொங்கலுக்கு கூட இல்லாம முத்தத்தில் ரைட் பாம்பா ஒரு நிமிஷம் அந்த ஒழுங்கு கேப் வீடு ஒழுங்கு தொங்கல் வீடு ரைட் ரைட் அந்த கேட் அது உங்களோட வீடு தானே உங்களோட இது சொந்த வீடு தானே என்ன ரைட் ஓகே அக்கி நீங்கள் இறங்கி தருவாங்க ஆமாம் நீங்கள் இருங்க தம்பி இருப்ப நாயல் நிற்கிதாம்மா நாயல் குட்டி நேரில் நிற்கிது சார் அப்படி கடிக்கிறேன்னு ஆளுக்கு தான் முதல் கடிக்கும் அதான் நிறைக்கி விட்ருக்கு அப்படி முத்தத்துக்கு கொடுங்க தொங்கல் ஓகே ஓகே மறுபடியும் நடந்தேன் தூரம் பிள்ளைய யோசிக்க போயணும் இது என்ன பகார் வருது அப்போ தொங்கலுக்கு போகணும் அந்த இதில் விட்டுட்டு வாங்க தொங்கலுக்கு போகணும் இல்லை இங்கே ஆக்கள் இருக்கணுமோ அத்தியாக்கள் இருக்கணும் இங்கே பிறகு பயம் இல்லை சரியா அப்போ அத்தியாக்கள் சொல்லிட்டு வாங்க அப்படி நாங்கள் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லியா ஓகே சொல்லுங்கள் கலைங்க நாய் கடிச்சு போடுங்க அவனும்
என்ன நெருப்பு நெரு கொளுத்தினவன் தம்பி உங்களோட மகனா? ஆஹா. பிள்ளைக்கு அந்த வேறு அந்த இது அந்த டவர் சும்மா துவா மாதிரி இருந்தால் காலை மூடி விடுங்களா காட்டுவோமாலேன்னு அடிக்கிறாவோ? ஏன் சரி நீங்கள் குழப்படியே ஆ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து நாங்கள் அக்கா சொன்ன வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க தான் அந்த அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன பேர் அம்மாவுக்கு? எனக்கு புரேமானந்த் கிருசாம்பாள். கிருசாம்பாள் அம்மா. ஓகே. இப்போ என்னென்னா நார்மலாக இப்போ நீங்கள் சொன்ன விவரத்தின்படி பார்க்கும்போது வந்து சாதாரணமாக ஒரு குடும்பத்தால் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்போ உங்களோட அவர் வேலைக்கு போகிறார் அண்ட் வந்து அம்மா நீங்கள் ஏதோ சின்ன வேலைக்குனாலும் போகிறீங்க. உங்களோட மகள் வந்து வேலைக்கு போகிறாண்டேக்குள்ளே 3 பேர் வேலை செஞ்சால் சாதாரணமாக ஒரு குடும்பத்தை காணும் தானே. அதை மீறி கஷ்டமண்டேக்குள்ளே என்ன பிரச்சனையம்மா அம்மாவுக்கு? இவைக்கு மருந்து செலவுண்டா நிறைய முடியுமாம்மா? ஒரு மாப்பணியே 3500 கிட்ட வருது. ஒரு மாப்பணி. ஓகே. மற்ற ஒரு ஆளுக்கு தர குளிசை ஒரு கார்டு வந்து 400 450 முடியுது. அதுவெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது பிரச்சனையாக இருக்குதுன்னு. என்ன நடந்தது இவைக்கு? இவாக்கு 1 வயசுல மூளைக்காய்ச்சல் வந்தது. 1 வயசுல வெண்ணில இருந்தாங்க, மூளைக்காய்ச்சல் வந்தது. அப்போ அதுக்கு பிறகு இவாக்கு காது நரம்பெல்லாம் இழுத்து கதைக்க மாட்டா, இப்படித்தான் கத்துவா. காதொன்னும் பேச மாட்டா. ஓ ஓகே. இப்போ வேலையெல்லாம் செஞ்சு ஒன்று நிற்கிற அவளுக்கு சும்மா கத்தி கொண்டு இதுன்றதான் வேலை, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஓகே. மற்றது மூத்தவா? அது மூத்தவா? இவதான் மூப்பா. மற்றதாவா? அவ மூண்டாவது. அவாக்கு என்ன நடந்தது? அவாக்கு 2 வயசுல வெளிப்பு வந்து அப்புறம் நடந்து வடிவா கதைச்சு கொண்டெல்லாம் திரிஞ்சு போன வருஷம் இந்த கொரோனா ஊசி போட்டேன். 2 ஊசி போட்டேன் நான். 2 ஊசி போட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு அதை உடம்புகள் கூடி ஒரே உழவழிக்கிட்டு. அப்போ போன வருஷம் இதே மாதம் சித்திரை மாதம் வெளிப்பு வந்து இந்த கமரா விட்டு பார்த்து பிள்ளைக்கு வருத்தம் கூடி நான் கொண்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. கொண்டு போய் ஆளுக்கு அங்கே வெளிப்பு வந்து மகளுக்கு 9 நாள் ஐசியூல வச்சிருந்தேன். ஆள் முடிஞ்சதுன்னு தான் சொன்னேன் எங்களுக்கு. ஏழாவது தப்பாதம்மா வாக்கு சுபாச பயிலாம் கிருமி ஒன்றெல்லாம் சொல்லி வச்சிருந்தவே. நான் 1.5 மாதம் வச்சிருந்தேன். அது தப்பா அப்புறம் காலையும் கையை முழுத்து படுக்கையா கிடந்தவா, படுக்கையா தான் கிடந்தவா, ஒளிமி இருக்கவே மாட்டா. அப்புறம் நான் கடைசியா எங்கட சமயத்தை விட்டுட்டு சேரையில போய் வேதக்காரரை கேட்டேன். நான் என் புள்ள நடக்காம கிடக்கு இருக்க வந்து ஜெபிச்சு அதில் வந்து ஜெபிச்சு புள்ள கொஞ்சம் ஒளிம்பி இருக்க விட்டேன். இப்போ இந்தளவு மட்டுக்கும் ஆண்டவற்ற சித்தமோ இன்னொரு இந்த அளவுக்கு இப்போ ஒளிம்பி இருக்கிறேன். ஒரு மகளோட கதைப்பம்மா அவங்களோட 3வது மகளோட இவா கதைக்க மாட்டேன். இல்லை, இவாதான் நான் மூத்தது. இவாதான் மூத்தவா. எத்தனை வயது இவாக்கு? 25. ரைட்டா. அவ கொஞ்சம் கதைப்பா அவளையே. இவா நீங்க கேட்கறது பதில் சொல்லுவா. ஓகே. அந்த இது ஸ்கர்ட் எழுத்துவங்க இருக்கும். கிசா நீங்க மாமா கதை கேட்குற சொல்லு. உன் தங்கச்சி யார் அடிக்கிறது? பிள்ளைங்கள காசு தார இல்லையோ? அதாவது இப்போ வந்து இப்போ உங்களுக்கு இப்போ நார்மலாக இப்போ உங்களோட குடும்பம் இயங்குமா இருந்தால் சாதாரணமாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 2 பேருக்கு மேலாத ஆக்கள் இருக்கக்கூடியது தான் அந்த மருந்து செலவால் உங்களுக்கு கஷ்டமாகன்னு சொல்கிறீங்க. நார்மலாக இவாக்கு இப்போ 1 மாதத்துக்கு மருந்து கண்டா எவ்வளோ செலவழிப்பீங்க சாதாரணமாக? இவாக்கு 1 மாதத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கிட்ட அந்த குளிசைக்கு மட்டும் ஒரு குளிசை. அப்புறம் மாப்போனி அதுகள் ஏன் குளிசை ப்ரைவேட்டாக தான் விலை கூடின குளிசையை தான் எழுதித்தாரு. அப்போ இவாக்கு வந்து 2 வயசுல வலிப்பு வந்த அப்புறம் அப்படி வந்தது. வலிப்பு வந்து 2 வயசுல வலிப்பு வந்து அவையெல்லாம் செக் பண்ணி பார்த்து மருந்து கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னவே. பிறகு அந்த சாதோடி மயங்கி விழுவா. அப்போ நாங்கள் அதை எதிர்பார்க்கல, வருத்தம் இன்னொன்று தெரியாது. பிறகு 12 வயசுல ஒரு உடம்பெல்லாம் தடிச்சு கொண்டே வைக்க வலிப்பு வந்து. இப்போ எத்தனை வயசு? இப்போ 16 வயசு. இப்போ 16 வயசு. இவதான் 3வது. 18 வயசு. 18. இவா 3வது, அவ தான் 4வது. 16. அவாக்கு தான் 16 வயசு. அவ இப்போ லேட்டாவா? இல்லை, மார்கழி. இதான் எழுத போறா. ஓகே. இந்த இப்போ 12 மாதம் இல்லை. அம்மாஜிக்கு என்ன பேர் அம்மா? என்ன பேர்? கிசானியோ? சரி, கிசானி சொல்லுங்க. கிசானிக்கு என்ன பிரச்சனை? என்ன உதவி வேணும் கிசானிக்கு?
காசு தார இல்லையோ? யார் தார இல்லை? அப்பா தார இல்லையா? அம்மா தாரவாவா காசு? என்னத்துக்கு உங்களுக்கு காசு? என்ன வாங்க? அதுக்கு சேர்த்து சும்மா 20 ரூபா வாங்கி சேர்த்து வைக்கிறோம். பாப்பா நீங்கள் சேர்த்து வச்ச காசு இருக்கா பாப்பா? எடுத்து காட்டுங்க கூட காசு. பாப்பா இருக்கா? அம்மா சுண்டலாம் இதெல்லாம் உங்களுக்கு யார் தந்த காசு? காட்டுங்க காட்டுங்க இருக்கு. அம்மா தாரவான்னு சொல்லுங்க. அம்மா தாரவாவா? இதை ஏன் சேர்த்து வச்சுக்கிறீங்க இப்போ? சேர்த்து வைக்கிறேன். நாங்கள் எடுத்து குளிசைகளுக்கு தேவைன்னு சொன்னால் நான் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவேன். தர மாட்டேன். அப்போ இதுதான் வாக்கு நடக்குது. தெரியாமல் எடுத்துக்கொண்டு போயிடுவேன். குளிச மாட்டோம். இப்போ 2-3 மாதமாக மாப்பணி வாங்கல அவ்வளவுக்கு கொஞ்சம். மற்றது இப்போ சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரி இவாவா சாப்பிடுவா? தானா சாப்பிடுவா? அவாவும் கிள்ளி சாப்பிடுவா. கிள்ளி சாப்பிடுவா. ஓகே. இப்போ வந்து இப்போ டாக்டர்ஸ் மாதிரி என்ன சொல்லி இவாட கண்டிஷன்? அவையில் ஒன்றுமே சொல்லி இப்படியே தான் இருப்பான் மாதிரி. அவே என்னண்டா ஒலிம்பி தானா நடக்க பாப்பாவான்னு சொல்லிடணும். நாங்கள் இந்த ஜன்னல் வழியை பிடிச்சி விடுறது. பிடிச்சி விட்டோன்னே 2 அடி எடுத்து வைக்கிறா. கண்டு விழுகுறா. அன்பலன்ஸ் மாதிரி. வேறு என்ன கிசானி வேறு சொல்லுங்க. தவறாமல் மருந்த கொடுங்கம்மான்னு. நீங்கள் ஸ்கூல் பக்கம் ஒரு நாளும் போயில்லைண்ணா? நர்சரி போய் பிறகு 2ஆம் ஆண்டு மட்டும் படித்தவா. பிறகு டீச்சராக்கள் கவனிப்பு இல்லாமல் விட்டுட்டு விசேட கல்விக்கு விட்டு கொண்டு வந்தேன் நான். அவள் ஒரு 5, 6, 7 வயசு மட்டும் விட்டேன் நான். பிறகு ஆள் வளர்ந்து உடம்புடா கண்டு வைக்க வலிக்கிட்டது. சைக்கிளில் இருக்க மாட்டான். அவள் சைக்கிளில் இருக்க மாட்டான்னு நான் தான் ஏற்றி கொண்டு போகிறேன். அப்போ நம்ம வேலைக்கு போகிறேன் ஏற்றி கொண்டு போகிறேன். நான் பின்னுக்கு இருக்க மாட்டேன். அப்படி காலை போட்டு கொண்டு தான் இருப்பேன். அதோட நான் ஸ்கூலை விட்டுட்டேன். இப்போ உங்களோட அவர் எங்கே போயிட்டு? இவர் இப்போ அந்த கூலி போகிறவர் போயிட்டாரா? ஒரு நாளைக்கு நார்மல் அவர் எவ்வளோ உழைப்பேன்? அவர் 2500 ரூபா கொண்டு வருவார். 2000 உங்களுக்கு தருவார். தான் 500 ரூபா தண்ட செலவுக்கு அவர் இதன்றார். அப்போ உங்களுக்கு அம்மாவுக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு அரை நேரம் போகிறேன் 350 ரூபா. அரை நேரம் வேலையா? இங்கேருந்து நடந்து போகிறீங்களா? சைக்கிளில் போகிறேன். மகன் டியூஷனுக்கு போகிறேன். டியூஷனை கொண்டு போயிட்டேன். 350 ரூபா சம்பளம். ஓ அரை நேர வேலை. அந்த மணித்தியால கணக்குக்கு போடுறவே. நான் போகிற டைம் அரை நேரம் 350 ரூபாய்க்குள்ள. ஆனால் அவைகளும் உதவி செய்கிறவே. மற்றது மகளுக்கு எவ்வளோ சம்பளம்? அவாக்கு 600 ரூபா. ஒரு நாளைக்கு 600 ரூபா? காலையில் போய் பின்னேரம் 6 மணிக்கு வருவா. என்னத்தில் வரவா? அவள் பஸ்ஸில் வரவா. பஸ் காசு எல்லாம்? பஸ் காசு கொடுப்பினோம். பஸ் காசு கொடுப்பினோம். 600 ரூபா சம்பளம். அண்டா மாதம் 18,000 பார்க்கல. அது நான் ஒரு நாள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு வரமாட்டாவா தனக்கு ஏதாவதுன்னு சொன்னான் இப்போ. அப்போ இப்போ அம்மாவுக்கு இப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணணுமெண்டா என்னத்துக்கம்மா நீங்கள் இப்போ அந்த அக்காட்ட ஹெல்ப் பண்ண கட்டுறீங்களா? என்னத்துக்காண்டி கட்டுறீங்க உதவி? எங்களுக்கு இந்த வீடுகளை எதுவும் சேவ் பண்ணி தந்தீங்க. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வாழை இருக்க கொள்ள பாரன் வீடு சேவ் பண்ணுறது. அது நிலங்கள் அதுகளுக்கு இல்லை வரைஞ்சு இதெல்லாம் பாத்ரூம் இருக்க போகிறவா முன்னுக்கா? ஓ அது மண்ணா கிடக்கு. காட்டுங்க ஒருக்கா தம்பி அந்த முன் இறக்கத்தை இருக்கா? இப்போ இந்த நீங்கள் முன்னுக்கு இறக்கினதுக்கு வந்துட்டு நிலம் இழுத்து தந்தால் நல்லமன்னு சொல்கிறீங்களாம்மா? ஓ அந்த அரைச்சிவர் மாதிரி காட்டி நிலமெடுத்து தந்தா ஏன்னடா இவியலை அதுக்குள்ள வச்சு இதண்டலாம். ஆக்கள் வார இடத்துல கொஞ்சம் இதாக பெருசாக ஆக்களிச்சு வரையணும். இந்த வியலால பெருசாக வாரையும் இல்லை. அதுவும் இப்போ ஆக்கள் அந்த இதெல்லாம் என்ன ஆக்கள் இப்போ இந்த யூரின் அதில் போகிறோண்டா இந்த மாதிரி இருந்த இடத்துல போயிட்டு அவள் அரைஞ்சு வந்து சில வேலை நான் வாரத்துக்கிடையில் இந்த வாசலில் பேசிட்டு போடுவேன். அதில் மட்டும் உடஞ்ச கதிரி கொண்டு வெட்டி வச்சுக்கிறேன். அங்கால கொஞ்சம் தள்ளி கொண்டு பிடிச்சி நடத்தி கொண்டே தான் விடுறது. நான் இல்லா நேரம் அந்த 3வது மகள் 4வது மகள் பார்ப்பா. மட்டும் அவா இந்த மாதிரி அவள் தானா போய் கழுவி பெய்வா. அந்த டொய்லெட்டுக்கு போவா கழுவ மாட்டா. இவாக்கெல்லாம் நாங்கள்லாம் செய்யும். ஆக்கள் 2 பேராலேயும் தான் உங்களுக்கு கஷ்டம். இப்போ இவே நல்ல மாதிரி இருந்தால் ஓகே தானே? இவே நல்ல மாதிரி இருந்தால் நான் ஒருத்தட்ட உதவி நாட மாட்டீங்க. அந்த அக்கா நீங்கள் எங்கள் ஆறுகள் மடத்தில் வேலையை போகிறது பக்கத்துல இருந்துவா? அவள் எங்களோட வேலைக்கு வந்தவா. அவள் வந்து இந்த பிள்ளைகள் அவாவும் மோசமாக கிடந்தவா. ஆள் முடிஞ்சது அவான்ற இதுவும் சொன்னவே. ஓ 2 பேரும் போய் வந்துட்டிக்கணும். சரி. ஓ 2 பேரும் போய் எனக்கு சொன்னோம். அவள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தா தனக்கு மேலாமல் இருந்து தானும் சரியாக போராடித்தான் இப்போ ஃப்ரான்ஸுக்கு யாரோ எடுத்து அவாவும் பாம்பு கடிச்சு அவள் உதவி செய்தவா. பிள்ளைகளை வந்து பார்த்துக்கொள்ள. இப்போ அவள் எங்களோட வந்து வேலை செஞ்ச இடத்துலயே அவளுக்கு விளங்கிட்டு. அப்போ சொன்னவாக்கா நான் உதவி செய்வேனாக்கா என்னட்ட இல்லை. அப்போ இப்போ அவங்க சரியான கஷ்டப்பட்டு தான் வந்தவா. அவள் சரியான ஆர்வத்தோடு இருந்தவா. தான் உதவி செய்யணும் இதண்டோணும்னு சொல்லி சரியான ஆர்வத்தோடு இருந்தவா. அவள் நேற்று எங்களோட நம்பர் அவாக்கு கிடைக்கல. இப்போ வேலை செஞ்ச இடத்துல யாரோடைய கேட்டு தான்
என் ஃபோன் நம்பரை வாங்கி இரவாக எடுத்து இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தவா அக்கா அக்காண்டு நான் சரி சரி என்ன செய்கிறது உங்களுக்கு இப்படி போனால் எதுவும் பிரச்சனை வருமாக்கா நான் எங்களுக்கு யாரும் உதவி செய்கிறேன் இல்லை அப்போ உதவி வர இடத்துக்கு நான் வீடியோவில் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கிடைக்க வேணும் பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் ஒரு திரும்பங்களை திரும்பி பார்க்குறது எத்தனை சவரம் எனக்கு 4 பொம்பளை பிள்ளை 4 ஆம்பளை இல்லை உங்களுக்கு அதான் அக்கா 8 பேர் நாங்கள் 3 பேர் செத்துட்டினோம் அண்ணாக்கள் 3 பேர் செத்துட்டினோம் என்ன போராள் எதுமா ஒரு ஆள் போராட்டத்தில் போய் செத்தவர் மற்றவர் வெளிநாட்டுக்கு கண்டு போனவர் போய் ஒரு பிரியோசனம் இல்லை ஆளை நாங்கள் பார்க்கவும் அவர் போயிட்டு மற்றது மற்ற அண்ணன் 3 அண்ணன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவரும் போயிட்டு அவர் ஆமி சுட்டவர் சரி அவர் இருந்தாங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ஒருத்தருக்கு நான் என்ன எல்லாமே சொல்கிறேன் ஆனால் நான் இதாக பெண்பலா திரிகிறது ஆனால் ஒருத்தர் எதிர்பார்க்குறேன் இப்படியான புள்ளிகள் இருக்குது ஆனால் நீங்கள் நல்ல பெம்பல் அடிச்சு கொண்டு திரிகிறீங்கன்னு ஆனால் இவியல் பார்த்ததால அவைகளுக்கு கொஞ்சம் உணர்வு வந்துருக்கு எவ்வளோ வேணும் 200 200 நான் தரட்டே 20 ரூபாயை தான் 200 20 தான் 200 அப்போ 20 கொடுப்போம் என்ன பாப்போம் இருக்கா 50 ரூபா ரேட்டே 50 ரூபா 50 ரூபா 500 தருவோம் இது எவ்வளோ இது எவ்வளோ இது பாப்போம் இருக்கா இது எவ்வளோ சொல்லுங்க எவ்வளோண்டு இது எவ்வளோண்ணாப்பா அது எவ்வளோன்னு சொல்லுங்க அவன் என்ன பார்க்கவே இல்லை அது எவ்வளவு நான் தந்தை இப்போ எவ்வளவு 200 பார் அப்போ இது எவ்வளோ இது நான் தர மாட்டேன் இது எவ்வளோன்னு சொல்லணும் இது எவ்வளோன்னு சொன்னதான் தருவேன் நான் அப்போ அது எவ்வளவு பக்கம் ஐயா அது என்ன கலர் அது காசு அது என்ன கலர் காசு இது அது என்ன கலர் சொல்லுங்க கலரு சொன்னதான் தருவேன் அது என்ன கலர் அது என்ன கலர் சாப்பிட்டீங்களா நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டோன்னு சொல்லுங்க சோறு என்ன சாப்பிட்டீங்க யார் போட்டு தந்தது அம்மா நிற்கல யார் போட்டு தந்தது யார் போட்டு தந்தது ஜது பண்ண சொல்லுங்க ஜது பண்ணுற யாரு ஒரு ஆளோ இவா தானா யாரு இந்த இதுவும் போகணுமே காசு ஒரு பாட்டு பாடி காட்டுங்க தாரேன் பாட்டு படிச்சு காட்டு பாட்டு படிச்சு காட்டு அப்போ தான் தருவேன் காசு படிங்க என்ன பாட்டு இன்னிசை பாடிமா படிவா ஒதுக்கி படிங்க இன்னிசை பாடி படிச்சு காட்டுங்க தாரணா படிங்க படிச்சு காட்டுங்க ஜன்னிசை பாடி வருமா பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்க நீங்க டிவியில் போடணும்னா நீங்கள் படிச்சு காட்டுங்க மிச்சம் வாங்கால எங்கே போகிற பாடி அப்போ சும்மா டான்ஸ் ஆடி காட்டுங்க அம்மா எனக்கு ஒரு ஆட்டம் ஒன்று ஆடி காட்டுங்க டான்ஸ் ஒன்று ஆடி காட்டுங்க அம்மா இல்லை பாட்டு போட்டால் தான் கொஞ்சம் காசு தருவேன்டா அப்பா 200 தருவேன் ஆடினா தருவேன் ஆடி காட்டுங்க இருக்கு என்ன டாடுற நீங்கள் பாட்டு ஆடி ஆடினா ஆடி காட்டுங்க பாட்டு போடு பாட்டு நான் போடட்டே சரி பார்ப்போம் என்ன பாட்டு வேணும் என்ன பாட்டு போடுறது சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் என்ன பாட்டு வேணும் என்ன பாட்டு போட என்ன பாட்டு போட ஆடுவீங்க சொல்லுங்க என்ன பாட்டு என்ன பாட்டு போட்டு ஆடுவீங்க கதையை சமாளிச்சிருவோம் இன்னிசை பாடி வரும் போட போகிறேன் இப்போ ஆடணும் சரியோ கொஞ்சம் காலை வந்து ஆடுங்க வா கை தட்டி ஆடுங்க வேற சிங்கள பாட்டு போட போகிறோம் சரியோ சிங்கள பாட்டு ஆடுவோம் இப்போ சரியோ பாருங்க இப்போ சிங்கள பாட்டுக்கு போடுவோமா
தனியாக இருங்களா இல்லாட்டி அம்மாவை மாற சொல்லட்டா? ஆ சரியா பாம். ஆறடாப்பா செப்பலைக்கு தந்த ஆ ஆ ஒரே ஸ்டெப் தானே, கையாடல கையெல்லாம் கையசைச்சாடுங்க. கையசைச்சு ஆடும். ஆ கையில் அசைச்சு ஆடணும் இல்லை. இதே நாட்டம் புள்ள ஒரே ஆட்டமாக கிடக்கு. ஆ ஆ ஆ கையெல்லாம் ஆட்டி ஆடு. கையை தட்டி ஆடுங்க. ஆ ஒரு என்ன இப்போ இந்த இப்படியான பிரச்சனை உங்களோட பரம்பரையில் இருக்கும்? ஒருத்தருக்கும் இல்லை. அப்போ அது எப்படி 2 பிள்ளைகளுக்கும் வந்தது? இல்லை அப்புறம் அவள் ஆடின காசை கொடுத்து போட்டு நான் 2000 ரூபாடா. 2000மா? சரியோ 2000 கிடக்கா? காணுமே காணுமா இல்லை வேணுமோ? என்ன சொல்லுங்க வேணும். என்ன வேணுமா? காணுமான்னு சொல்லுங்க. காணுமா இல்லை வேணுமா? இல்லை நாங்கள் அம்மா திறந்துதான். அப்போ உங்களோட அவற்ற பரம்பரையிலேயும் இல்லை அப்படி? இல்லை அப்படி ஒருத்தருக்கும் அப்படி இருக்கு. இவருக்கு இந்த சொண்டர் மாதிரி. சொண்டர் மாதிரியா? இல்லை அது பிரச்சனை இல்லை. இது போடுங்க காசை போடுங்க. இதுக்கு உங்களோட காசை போடுங்க. நான் எடுக்கல எடுத்துருவேன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா? இப்போ 2 வயசுலேருந்தே இப்படி தான் இருக்கிறாவோ? 2 வயசுல இருந்து ஒரு 10 வயசு மட்டும் நடந்து தெரிஞ்சவா. இப்போ ஒரு கொஞ்ச காலம் தான் நாள் இப்படி படுக்கையாகவே போட்டு அந்த ஊசி எதுவும் போட்டா கொரோனா ஊசி தெல்லிப்பள்ளியில ஃபோன் பண்ணி கொண்டு போட்டேன். ஆனால் ஊசியால் ஆக டேமேஜ் ஆனான்னு சொல்ல முடியாம நிறைய பேர் வேண்ட வருத்தத்துக்கு அப்படி அதை எதிர்பார்க்கல. நாங்கள் என்ன நான் அதே மிதண்டேல வேண்ட வருத்தத்துக்கு அது சாட்டா போயிட்டுது. அதுக்கப்புறம் நடக்கவே அந்த காலடி எடுத்து நார்மலா. இப்போ உங்களோட அவர் வந்து உழைக்கிறாரு, ஒரு 2000 உழைக்கிறாரம்மா. உங்களோட மகள் உழைக்கிறா பாப்பா தண்டை செலவை தான் பார்த்து கொள்ளுவா. அவன் இதை நான் பெருசாக எதிர்பார்க்கிறேன் இல்லை. மற்ற நான் இதுன்றது கரண்ட் பில் இதுகளை கட்டி வேக்கி கொண்டு போறீங்க. பட் உங்களுக்கு நலம்புரி காசு கிடைக்கும். நலம்புரி காசு அது 8000 ரூபாய் தாரு. 8000 வருது. மற்ற இந்த வேலைக்கு இப்போ 7,000 ஒரு ஆளுக்கு இந்த HFCல 5000 ஒரு ஆளுக்கு தாரு. 2 பேர் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு தான் தர விடுவோம். அவாக்கு மட்டும்தான் தாரது. ஆனால் அது பிள்ளையே இல்லை. நான் போய் கடிதங்கள் எல்லாம் எழுதி GS எழுதி தந்தேன். ஆனால் GS ஓகே செய்கிறவர் போய் எழுதி கொடுத்தாவே நம்ம 2 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை தான். இல்லை நானும் மறைஞ்சிருக்கேன். எங்கள் மன்னாரில் நினைக்கிறேன்னா ஒரே குடும்பத்தில் 3 பேர். ஆனால் அவைக்கும் ஒரு ஆளுக்கு தான் அந்த பேமெண்ட் கிடைக்குது. அந்த மாதிரி 5000 அதில் கிடைக்குது. அந்நேரம் நலம்புரி காசு வருது. 13 அதில் வந்தாலும் வேறு யாரும் கூட வெளிநாட்டில் யாரும் இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. இப்போ எங்களை மாதிரி யாரும் வந்து உங்களை வீடியோ செஞ்சவே ஆயுதும் இல்லை ஒரு தரம் செய்யலை. அப்போ இந்த அக்காவுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணுமாம்மா. என்னென்னா அவள் தான் எங்களை புஷ் பண்ணவா அவங்கள போயிட்டு பார்க்க சொல்லி. எனக்கு தெரியலை, எனக்கு தெரியாது. இப்போ அவங்க சொந்தமாக பந்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது. பழகின முறையால் தான் அவாவுக்கு முதலே கவலை தான் உதவி செய்யணும் அவாவுக்கு ஹஸ்பண்டும் இல்லை. ஒரு பிள்ளையோட தான் அவா இருக்கிறா. ஓகே. அப்போ இல்லை எனக்கு நான் எடுத்து காய்ச்சி போட்டு தான் வந்தேன். நான் எனக்கு எடுத்தவா நான் என்ன அவசரமாக வேலைக்கு போய்க்கொண்டு அக்காவே கோல் பண்ணினா போன கை விட்டுறாங்க கையிலே வச்சிருங்க. நான் கேட்கக்குள்ளேயும் சொன்னோம் அதைத்தான் இந்த இருக்கேன். ஹலோ கதைக்கிறோம். உங்களை தான் சொல்லி கொண்டிருக்கணும். இல்லக்கா எனக்கு நான் அவருக்கு என்ன பற்றி சொல்ல எடுத்தேன் நான் சொன்னா என்னால இங்க பிரான்ஸ்ல இருந்து கொண்டு உங்களுக்கு செய்யலாத தம்பி நினைக்கலாம்ன்றதுக்காண்டி எந்த டீட்டெயில் சொன்னா உங்களுக்கு என்ன பற்றி தெரியும் தானே. அதான் உங்களுக்கு அதைத்தான் நான் சொன்னேன். அவ இப்பதான் போய் ஒரு கொஞ்ச காலம் ஒரு அலைஞ்சு அவ சொல்லி கொண்டான்னு இருக்கிறேன். நான் 2-3 வருஷம் போவாக்க உங்களுக்கு உதவி செய்வேன். அது பிரச்சனை இல்லை. நீங்க போய் நல்ல சுகமா வேலைகளுக்கு தொடங்கினா அவ்வளவுமே காணும். உதவி செய்வான்னு நம்பி நீங்க தம்பிட்ட என்ன உங்களுக்கு எல்லாத்தையும் உண்மையா சொல்லி உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத தம்பியோட பேசிக்கொள்ளுங்க. மற்றது அம்மா சொல்றாக்கா உங்களுக்கு அந்த பாம்பு கடிச்சு முகம் பாம்பு மாதிரி மாறிட்டான் உண்மையோ? ஓ நான் பாம்பு மாதிரி மாறையில இந்த மனசு வந்து நாகம்மாளின் இல்லை என்னண்டா நான் இப்போ வீடியோ காலுக்கு என் முகம் காட்டுறா இல்லையண்டா. இப்போ அம்மா தான் சொன்னாவா அந்த முகம் வந்து அந்த பாம்பு மாதிரி அண்டு. சரியா
சந்தோஷம் பாவம் அந்த இதுக்குள்ளேயே 3 நாள் ஆள் முடிஞ்ச வாகம் அந்த நிலைமை தான் வந்தது. சரி நாங்களாம் கண்டது பாம்பு கடிச்சு. எனக்கு ஆசை அப்படி அந்த சில இடங்கள்ல ஆட்டுக்குட்டிகள் மனுஷர் மாதிரி பிறக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குதானே, அப்படி கேள்விப்படைகளே எனக்கு ஆசை. இப்போ நீங்கள் பாம்பு மாதிரி தனுவா அந்த முகமண்டோன்னா பார்ப்போம்டா வீடியோ காடிச்சா வாராயில்லம் வீடியோ கால். தம்பி என்ன பிரச்சனை பாம்பு மாதிரி நம்ம நாட்டுல இருக்கலாம்னு நான் நினைச்சேன். எனக்கு அப்படி தோட்டத்தை கடவுள் தர அச்சா குட்டியில் ஒளிம்பிருங்க. சரி சரி சந்தோஷமாக்கா. அப்போ நாங்கள் வந்துட்டோம் ஃபைனலாக அவங்களோட அந்த அம்மாவோட வீட்டை வந்துட்டோம். அங்கே தான் இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், அவங்க கஷ்டம் எல்லாம் உண்மைதான். வேலை செய்கிறாங்க இல்லையாண்டு இல்லை, ஆனால் அவங்களோட அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அது போதாது இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வந்து அந்த வீட்டுன்ற முன்னுக்கு வந்துட்டு அவங்க நிலம் செஞ்சார் சொல்லி கேட்குறாங்க. ஒன்றுமே எங்கட கையில் இல்லைக்கா, உங்களுக்கு தெரியும் தானே, பார்க்குறவங்க செஞ்சால் தான் உண்டு. ஆமாம் ஓகே. உங்களால எந்த ஹெல்ப் அவாக்கு என்ன அவசர தேவையோ என்னட்ட கேட்டது, அவ மருந்துக்கு பிள்ளைக்கு காசு தான் ஹெல்ப் கேட்டவா ஃபர்ஸ்ட். எப்போ கேட்டவா? இப்ப எனக்கு 1 வீக்குக்கு முதல்ல என்னோட கதைச்சவா. அந்த கதை கேட்கதான் சொன்னா, சுபா இப்படி பிரச்சனை, நீங்க இருந்தா ஹெல்ப் பண்ணுவீங்க, எனக்கு யாருமே இல்லையான்னு சொல்லி கவலைப்பட்டா. அப்ப என்னாலேயே கஷ்டமா இருந்து அப்ப நான் கூட இது பார்த்து போய்க்கலாம். நீங்க கூடுதலா எல்லாருக்குமே சின்ன சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் பெரிய ஹெல்ப்பா முடியுது. அதை நினைச்சு உங்களுக்கு தொடர்பு பார்க்கிறேன். சரி அக்கா சந்தோஷம். அப்போ நான் அக்கா பார்த்துட்டு போகிறேன் நம்ம. ஓகே அக்கா சந்தோஷமா. சரி அக்கா ஓகே ஓகே அப்போ நீங்கள் எவ்வளோ ஃபோன் பண்ணி கேட்டீங்கம்மா அக்காவை? அவ சொல்கிறோம் அக்கா உனக்கு கஷ்டம்னு சொன்னால் கேளக்கா, நான் உதவி செய்கிறேன்னு. நான் இவ்வளோண்டு இல்லை, எனக்கு இந்த பேக்கு மருந்து மாவு முடிஞ்சு ஆள் கொஞ்சம் முடிஞ்சோன்னா ஆள் நடுங்கி அந்த ஆள் விழுந்துருவா. அப்போ அதுக்காக வேண்டி கேட்டேன். இவ்வளோண்டு இல்லை என்னட்ட இருந்தால் போடுவேனக்கான்னு சொல்லி சொன்னவா. இல்லை அவள் வந்து போயே கஷ்டத்தில் நிற்கிறா. அவன் அம்மா சொன்னவா. இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் எல்லாரும் வசதி அது தெரியும் எங்களுக்கு. திடீரென்று கஷ்டப்பட்டு ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிற கஷ்டம் தானே. அவள் போயிட்டு ஒரு ஸ்டெடியான நிலைமைக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறா. அப்போ அந்த வகையிலமா நாங்கள் இன்றைய தினம் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. பிள்ளைகிட்ட அந்த மருந்து செலவுகளுக்கும் அந்த மாப்பட்டிக்கும் ஒரு கொஞ்சம் காசு நாங்கள் தாரோம். ஃப்யூச்சரில் உங்களோட இந்த வீடியோ பார்க்குறவங்க அம்மாவுக்கு அந்த இதை வந்து செஞ்சு கொடுங்கன்னு மாதிரி யாரும் சொல்லி அனுப்பினா நான் அதை கொண்டு வந்து தருவேன் நம்ம. சரி தானே, அப்படி கிடைக்கலேன்னா அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் கோவிக்கக்கூடாது. அக்கா சொன்னதுக்குனாங்க தான் நான் டக்குன்னு ஓடி வந்தேன் உங்களை பார்ப்போம்னு. சரியா, இந்த எதுவுமே எங்கள்கிட்ட கையில் இல்லை தம்பி, அதை தாங்க. எவ்வளோ அவங்களோட இதாக இருக்குண்ணே. இப்போ இதை இப்போ நீங்கள் தற்சமயம் வச்சுக்கொள்ளுங்கம்மா. பார்ப்போம் எதிர்காலத்தில் மேலையுமான உதவிகள் வந்தாலும் நாங்கள் செய்வோம்மா. சரியோ, யோசிக்காங்க. வாடகை கொடுத்தோன்னே இப்போ வாட மாட்டா, அவள்கிட்ட கொடுத்தா தரவே மாட்டான். தர மாட்டேன். இது அப்படிங்க இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதில் 15,000 இருக்குது என்ன பாருப்பான்னு பண்ணிட்டேன். ஓகே, இது என்னங்க டோட்டலாக சேர்த்து 15, 20, 25, 50 இருக்குது என்ன. இப்போ இது வந்தோம்மா நாங்கள் எப்படி செய்யறாங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்துட்டு வெளியில் இருக்கவங்க அனுப்புகிறவங்க காசுகள், அப்போ அதுகளைத்தான் நாங்கள் கொண்டு வந்து தாரினாங்கம்மா. சரி தானே. இப்போ நான் வந்து என்ன பேர் ஒன்றும் சொல்லவும் நான் சொன்னோம் அந்த வாய்ஸ் மெசேஜ் போடட்டா, பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் அனுப்பி விட்டா. சரி தானே, அவள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்க பாருங்க. வணக்கம், வேலையானு தான் நடுக்க இல்லாமல் போயிட்டது. சாரி தம்பி, உங்களோட வீடியோ பார்த்து நான் ஃபோன் பிரச்சனை தெரியும் அறிஞ்ச நான் தம்பி வீடியோவில் என் மகன்ட முதலாவது கல்யாண நாள், அதுக்கு தான் அந்த பணம் அனுப்பியிருந்தேன். நான் யாருக்காக கொடுங்கோண்டு 5ஆம் தேதி 4ஆம் மாதம் நடந்த கல்யாண நாள். பேர் சொல்ல வேணாம் தம்பி, பேர் தேவையில்லை, ஃபோனும் தேவையில்லை. கொடுக்குறாக்கள் மகனை வாழ்த்தினா அதுவே காணும், மற்றபடி தேவையில்லை தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்லையாப்பன். நன்றி ஐயா ஃபோன் எடுத்ததுக்கு. நீங்கள் முதல் அனுப்பி நாட்கள் முடிச்சுட்டு கடைசியாக இந்திய குடும்பம் எப்போ என்றாலும் கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த பிள்ளைகளை காசு கொடுத்தா அப்படி நம்பிக்கையாக இருப்பேனோ அதே நம்பிக்கை, அதனால் எந்த ஒரு அவசரமும் இல்லையா. ஓகே பாய் அப்பன். அப்பம்மா இந்த அம்மாட மகன்ட திருமண நாள் இன்றைக்கு தானே இடாது 5 மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கு 4ஆம் தேதி நல்ல நாள்லேயே கொண்டு வந்து தந்திருக்கோம். அப்போ அம்மாட மகனுண்ட திருமண நாளை முன்னிட்டு இந்த காசை தந்திருக்கிறா, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்க சொல்லி. சரி தானே, அதை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கோம் அம்மா. அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த அம்மாவுக்கு? அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல, எங்களோட பிள்ளைகளுக்கு உதவி செய்தது சந்தோஷமா அவங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணது.
கடவுளை கண்ட மாதிரி இருக்கு. அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 799. நான் வாய்ஸ் ரெக்கார்டே போட்டு காட்டியிருப்பேன். வந்து அவங்க பேர் ஒன்றும் சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தாங்க. உங்களோட வாழ்த்துக்கள், அதாவது அம்மாவோட மகனுக்கும் மருமகளுக்கும் வந்துட்டு ஒரு வாழ்த்தை நீங்கள் தெரிவித்து விடுங்க. அவங்க நீடுழி காலம் நல்லா வாழ்ந்து இன்னும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை வந்து செய்யணும்னு நீங்களே சொல்லிவிடுங்க. சொல்லவா? சொல்லுங்க. என்னோட அம்மாண்ட இப்போ நார்மலாக உங்களோட பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவீங்க தானே, அதே மாதிரி நீங்கள் வாழ்த்துங்க. நன்றி அம்மா, எனக்கு உதவி செய்ததுக்கு. உங்கள் பிள்ளைகள் நீடூடி காலமாக குழந்தை வைத்து நன்றாக வாழ வேணும். இந்த உதவி கிடைச்சதுக்கு நன்றி. என்னண்டாம்மா, இப்போ நான் வந்து மேலதிகமாக ஒன்றுமே உங்களை கேட்கல. காரணம் என்னென்னா, இங்கே பாருங்க ஆளை பாருங்க இருக்கா, ஆளை பார்த்தீங்கன்னா தெரியுமா. இப்போ இப்படி மகளை பார்த்துட்டு நீ கேட்குற கொண்டும் இல்லை. அப்போ அவங்க இயலாமையில் இருக்கிறாங்கன்றக்குள்ளே இப்போ அதால் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். சரி தானே? இப்போ அதால் நாங்கள் இதை உங்களோட மருத்துவ செலவுகள், மாப்பட்டியல், குளுசியல் வாங்குறத பயன்படுத்துங்க. மேலதிகமாக யாரும் உதவி செய்ய முன் வந்தால் அவங்களுக்கு அந்த முன்னிலத்தை நாங்கள் செஞ்சு தருவோம் அம்மா. அப்படி இல்லை யாரும் காசு அனுப்பி இதை கொண்டு கொடுங்கன்னு சொன்னாலும் நான் கொண்டு வந்து தருவேன். எனக்கு வந்துட்டு உங்களுக்கு செய்யக்கூடாதுலாம் ஒன்றுமே இல்லை. சரி தானே? எங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் வந்தாலும் சந்தோஷம்தான். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் கூட எதாச்சியாக தான் இந்த அம்மாட காசு திடீரென்று தான் நேற்று நம்பர் கிடைச்சா. நேற்று நான் வேலைக்கு போவேன், எனக்கு கொஞ்சம் அந்த உடம்பெல்லாம் சிவத்து ஏலாம வந்துட்டு அப்போ அவங்க கால் பண்ணிட்டு நான் இப்போ அவட நின்றுட்டேன். திடீரென்று நான் புற மருந்துக்கு போயிட்டேன். போக எங்களோட மகள்கிட்ட போனை கொடுத்துட்டு போனேன். இவைக்கு ஒரு பிரச்சனை எனக்கு அடி நான் வேறு டைம் போனுக்கு எடுக்கண்டுட்டு போடுறேன். நான் போக பாவா எடுத்து கேட்டுருக்குறேன். அம்மா இங்கன்னா அம்மா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான்னு சொல்லியிருக்கேன். அதோட நம்ம இரவு வந்தால் உடனே எடுக்க சொல்ல அவன் நானும் வந்த எடுப்போமா விடுவோமான அந்த மனம் இந்த இதண்டது இல்லை. புரோசனச்சி என்னத்துக்கு எடுத்ததோ தெரியாது எடுப்பம் வந்துட்டு அவன் பிரான்ஸுக்கா அப்போ எடுப்பம் வந்துட்டு எடுக்க இல்லை இப்படி இப்படிதான் ஒளி மினிப்பான். அப்போ எடுத்து அவளோட கதைக்கத்தான் அவள் இப்படி இப்படி என்ன நான் சுவா இதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உதவி நான் என்ற பிள்ளைகளுக்கு எனக்கு இல்லை தானே. இப்போ பிள்ளைகளுக்கு தான் நான் உதவி கேட்கணும். அதை பற்றி பிரச்சனை அக்கா நீ வீடியோல வரது உனக்கு பிரச்சனையா, உங்களோட ஆக்களை யாராவது கதைப்பினா ஒரு உதவி செய்யறவே கதைச்சா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல, எதுவுமே செய்யறது இல்லை. அப்ப நான் சொன்னேன் இது உதவி கிடைக்கிறதுக்கு நான் இதை அப்புறம் இவரும் இவருக்கு சொன்னேன் இப்படி இப்படி பிரச்சனை உங்களால மேலாது அவரும் கணத்துக்கு வந்து கால் அவக்கு தெரியும் இல்லை நொறுங்கிட்டு. இப்ப போன கிழமை மரம் வந்து நெஞ்சில் அடிச்சு ஆள் முடிஞ்சதுன்றுதான் நினைச்சதாம். மற்ற மரத்தை கட்டி பிடிச்ச கீழே விழுந்திருந்தா ஆள் முடிஞ்சிருக்கு. புறம் வந்து அவர் குடியேல அவர் அந்த ஒரு பியர் குடிப்பேன், சும்மா குடிப்பேன், உடம்பு இயலாதானே. இவாதான் 3ஆவது மகள் அது வா இவாதான் 12ஆம் மாசம் இல்லாட்டி மாசி மாதம் தானே வாக்கு ஓயர். இவாவோட தான் நேரம் விட்டுட்டு போறேன். நான் ஸ்கூல் போற நாள்லயே 2 பேரும் விட்டுட்டு போக ஆக்கள் இல்லை. ஆக்களுக்கு எப்படி நித்திரையில எல்லாம் கொள்ளுவேன். ஐயோ நித்திரை சரியான குறைவு. உங்களே நித்திர விட இப்போ கொஞ்சம் இப்போ இதோ முதல் போன வருஷத்துக்கு அந்த வருத்தம் சித்திரை மாதம் வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கரைச்சல் பட்டேன் நான். எனக்கு வருத்தம் வந்து நெஞ்சு குத்துதன் பாவோட வாடலன்ட்டு எனக்கு நெஞ்சடைப்பு வந்து வாங்க கொண்டு சொன்னேன் உங்களுக்கு காட்டில் பிரச்சனையம்மா என்று சொல்லி என்ன சொல்லி நான் பிரிம் பவர் பாட்டில் கிடந்து தீபியல் இளங்கொலப்பட்டு அப்போ வாக்கெல்லாம் தெரியும். அப்பவியல் வந்து பார்த்தது சொன்னவா எனக்கு. இப்போ அவள் சொன்ன ஒரே ஒரு விடயம் என்னென்னா, உண்மையிலே நீங்கள் போய் இப்போ நேரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் வந்து சரியான மாதிரி கஷ்டப்படி வந்த பிள்ளைகள் 2 பேருடையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கடவுளை மாதிரி அதை பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க உண்டு. அப்போ நம்மளாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆக்களாக இருக்கிறீங்க, சின்ன சின்ன உதவிகளும் கிடைக்குது. இருந்தாலும் அது போதாத காரணத்தால் இதை நாங்கள் தந்திருக்கோம். இதை பயன்படுத்துங்க பார்ப்போம். மேலதிகமாக உதவிகள் கிடைச்சா பிறகு சந்திப்போம். ஏஜிஎஃப்ஸால கொமெண்ட் கட்டி தரண்டு எல்லாம் எழுதி கொடுத்தேன் நான். ஓகே, ஆனால் கொமெண்ட் ஒன்று இருந்தால் உங்களுக்கு நல்ல அவைக்கு வந்து பார்த்தவே அவையெல்லாம் வந்து பார்த்தவே கொமெண்ட் இப்போ இல்லை உங்கள்கிட்ட. இப்போ இல்லை, அதான் அந்த கதிரையை வெட்டி போட்டு இருக்குது. ஆனால் அவையல் செய்கிறேன்னு சொல்லி இருக்கணும். நான் இப்போ எல்லாத்தையும் உங்களை டேஸ்ட் பார்க்கல. அவையங்களை 2 லட்சம் போட சொன்னவே நாங்கள் 4 லட்சம் தாரமா 2 லட்சம் நீங்கள் போட்டு கட்டுங்க அப்படின்னா நீங்கள் அதே இருக்கா பாருங்க. இப்போ எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன். அப்போ கால் பண்ணுவோம்மான்னு சொல்லி சொன்னவே. ஓகே, அது வந்தால் நீங்கள் அதோட சேர்த்து பண்ணமுண்டா நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். அதை சேர்த்து செஞ்சு முடிக்கலாம். சரி தானே? ஓகே, நடவுங்க அப்போ நடவுங்க அப்போ ஜன்னலுக்கு பிடிச்சிட்டு போங்க. நடந்து போய் பாப்பம்மா கோண நீங்கள் எப்படிங்க சார் பேக்கப் போங்க போங்க நடந்து போங்க. பயம் பயம் மற்ற ஒரு பீச்சியார் தந்தவே இப்படித்தான் அரைஞ்சு போவா. சரி, எலும்பி நடக்க போறா. இப்போ பாருங்க, இப்போ ஜன்னலை பிடிச்சி நடக்க போறா. அப்பதான் காசு தருவேன் நானா 200 தருவேன். இப்போ நடந்தா இப்படி தூக்கித்தான் எனக்கு இல்லாம வந்தேன். இது அவ இப்படி தூக்கி விடுறாது. அதுல உடம்பு பாப்பம் நடந்து போனா இப்போ 200 தருவேனா? பாப்பம்மா நடவுங்க. அப்பம் நாங்க பாருங்க அந்த மாமா பாருங்க அங்க
கொஞ்சம் நடந்து காட்டுங்க எனக்கு. நடந்து காட்டுங்க, நடந்து வாங்க. இங்கே வாங்க சார், அம்மா இங்கே நிற்கிறேன் வாங்க, ஓடியாங்க. இங்கே வாங்க, அம்மாட்ட வாங்க. வாங்க, பயப்படாம வாங்க, பிடிப்பேன், அம்மா பிடிப்பேண்ணா, பிடிப்பேன் நிசானி. இங்கே வாங்க, இங்கே இங்கே கையை விட்டுட்டு வாங்க, கையை விட்டுட்டு வாங்க. வா, ஓடியாங்க. விட மாட்டேன். எப்படிங்க 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 வாங்க வாங்க வாங்க. கவனம். இவ்வளோ தான் நாடு. அவ்வளோங்க. அது அப்படியே லாஞ்சு உடம்பு அங்கே உள்ள போங்க உங்களோட கட்டிலுக்கு போங்க. நான் விடுறேண்ணா, கையை விடுறேன். அப்போ ஓ மை காட். சரி ஏறிடுங்க. அப்படியே என்ன அந்த கை கால் எல்லாமே பேலன்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஆடுது என்ன. சரி, அப்போ என்ன பேர்? கிசானி. அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? பாட்டு பாடின ஆடின எல்லாத்துக்கும் நன்றி. சரியா? பாய் சொல்லுங்க. இந்த அம்மாட்ட காசு கொடுத்துக்க போனுங்க. அம்மாட்ட காசு கொடுத்துக்க வார உரைக்கு சொல்லுவாள், காசை களவெடுத்துட்டு போயிட்டாலும். சரி, களவெடுத்துட்டாவே இந்த உண்டியெல்லாம் நான் கொண்டு போட்டேன். அப்போ இதை கொண்டு போட்டேன் நான். தாங்க உண்டியில் இருக்கா பாமா இருக்கா? சரி, நான் கொண்டு போட்டேன். கொண்டு போட்டேன் நான். தனக்கு ஒரு ஃபோன் அப்படிங்க கொண்டு போட்டேன். ஒலிம்பி போய் வாங்க. ஃபோன் ஒன்று வாங்கித்தாங்க. போகிற விட்ட கேட்குறேன், பாட்டு கேட்குறதுக்கு ஃபோன் உண்டு. எனக்கு ஃபோன் ஒன்று வாங்கித்தாங்க. சரி, நான் இதை கொண்டு ஃபோன் ஒன்று பண்ணிட்டாரு. சரியே, ஓமன் சொல்லுங்க. முறா இல்லை உண்டியல். ஓ சரியா. அப்போ இந்த அது வேணா உண்டியல் வேண்டாமா? ஒலிம்பி வாங்குங்க. சரி, நான் கவனமா. ஓகே சரி, அப்போ நான் போயிட்டு வரேம்மா. பாய் சார். அம்மா அடிக்கிறவாவே? அம்மா அடிக்கிறவாவே? அம்மாவுக்கு தான் நான் அடிக்கிறவா. ஏதும் கொடுக்க சொன்னாங்கிட்டா டக்குன்னு அடிப்பா. சரி, ஓகேம்மா. இப்போ நாங்கள் வெள்ளைக்கிட போகிறோம். சரி தானே? இப்போ நார்மலாக உங்களோட நிலைமையில வந்து பார்த்துட்டோம். அது யாரு கொளுத்தினன்றீங்க? தம்பி, என் மகன். அவன் பண்ண தம்பி இங்க பா. நிற்கிறாரா? இங்க வாங்க. ஏன்டாப்பா கொளுத்து நீ? இங்க அம்மா கிட்ட வா. ரொக்கெட் டைம் விட போகிறீங்களா? அப்போ இது என்ன மயங்கால கிச்சனா? இங்கால 3வது அறை வேற வேணும். ஓகே, அது வசதி இல்லாதல கட்டாம விட்டுட்டேன். அப்போ இது சும்மா விறகுகள் போகிறது கடை நான் சும்மா பத்தி இறைக்கணும். இவன் என்ன ஏன்டா கொளுத்தின நீ தம்பியா? சும்மாண்டு இதான் வேலை எனக்கு. மரத்தில் ஏறிக்கலான்னு விடுங்கிறது. இவன் அதில் வரக்கலாண்டோ இல்லை? அது வேற அப்படின்னு மரத்தில் ஏறி இதெல்லாம் எப்படிங்கயாடா? கொக்கத்தறியால ஒரு வீட்டில் நின்றா இதுதான் வேலை. பள்ளிக்கூடம் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க தம்பி? 8ஆம் ஆண்டு. படிப்பீங்களா? வடிவா நல்லா படிப்பீங்களா? எத்தனை பிள்ளையா வர்றீங்க? 10ஆம் பிள்ளையா? எத்தனை பள்ளிக்கூடம் படிக்கிறான்? 21 பேர். எந்த பள்ளிக்கூடம்? இங்கே ஆனைக்கோட்டை உயரப்பலாம். ஆனைக்கோட்டை உயரப்பலாம். படியா படிக்கணுமே. அக்காவுக்கு என்ன பிரச்சனைடா? அக்கா வடியா பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லாட்டி பேசுகிறீங்களா அக்காவுக்கு? இது கண்டவாட்டுக்காக நான் பேசு தேத்தனை வச்சு தர என்னென்னு பேசுகிறீங்க தம்பியை? கிசானி பக்கத்தில் தம்பி என்னென்னு பேசுகிறீங்க? என்னண்டு சரியாண்டா? என்னண்டு வேற என்னண்டு பேசுகிறீங்க? அடிக்கிறீங்களோ? கிட்ட வாங்க தம்பி இருக்கா. அடிக்கிறாண்டு வாமா. அடிங்க தம்பிக்கு இருக்கா. அம்மா சுண்டல் உண்டு. இன்னும் அடிங்க. ஆமாம் சுண்டல் அடி. அம்மா சாக்கொண்டு விட அடிச்சுனே. இப்போ இப்படியெல்லாம் பாஞ்சு அடிப்பா. சரி, ஆள் தம்பி இல்லை கிட்டே மக்கா கிட்டே இப்போ அக்கா நாளே தானே மாட்டா. ரெஸ்லிங் கொண்டு வா அப்புறம் அடிங்க தம்பிக்கு. அடிங்க தம்பி. காசு வேணா பாப். இறுக்கி அடிங்க. அம்மா சுண்டு எங்க? இப்போ நான் தம்பிக்கு சொல்லு அடிக்க சொல்லி, அக்காவுக்கு அடிக்க சொல்லி அப்புறம் தம்பிக்கு. இவன் முடி உடைக்க பார்க்கணும். சரி, யாரு அந்த மூத்தவா கதைக்காதவா? அவ பாஞ்சு அவான் இதுல ஒன்றும் எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் தம்பிக்கு அடிங்க. காசாரன் இறுக்கி அடிங்க. பம் இறுக்கி அடிக்கணும். இது பிள்ளை இல்லை. அடி காணாது. தம்பி ஒன்று அடிக்கிறா. சும்மா தம்பி அடிக்கிறா கையில் அக்காவுக்கு. பாப்போம்மா பிள்ளை போண்டே சொல். தலையை பிடிச்சிருங்க. தலையில் அடிக்கக்கூடாது. கையில் கும்பத்தில் அடிக்கும். கும்பத்தில் அடிதான். அம்மா சொன்ன ஏன் அடிக்கிறீங்க தம்பிக்கு? கோவமா தம்பியில்? என்ன கோவம் தம்பியில்? அவ ஃபாதரை குறித்து தான் கேட்டு நிற்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இல்லை, அந்த கிழமை வேற கடற்கனை ஞாபகம் வந்துடும். உடனே ஃபாதர் வரையில கவலை. நீங்கள் ஃபாதர்கிட்ட கொண்டு போய் ப்ரே பண்ணுங்கம்மா. அவங்க வார வீட்டை வாரவே நான் போகிறேன். தம்பியா கவனமா படித்து மேலே வரணுமேண்ணா.
அக்காக்களுக்கெல்லாம் பிரச்சனை, அம்மாக்களுக்கு கஷ்டம். கோப்பி வாங்கி தரேன் தினேஷ் சித்தப்பா சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு கோப்பை படிக்கிறது என்ன படிக்க போறீர்கள்? கிளிச்சொரி எனக்கு ஆனா சொல்லி காட்டுங்க. அப்படின்னா ஆனா சொட்டு நவேதியன் படிச்சு காட்டுங்க. சொட்டு நவேதியன் படிச்சு படிக்கா சோதி வானவன் படிவா படிச்சு காட்டு. ஃபுல்லா தெரியும். பொட்டுனை திருந்தடி பொருந்தார் கைதோல பொருந்தார் கைதோல. இது என்ன முடிஞ்சு போச்சு? எக்கன்னு முடிஞ்சு போச்சு. மிச்சம் அரஞ்செய்ய விரும்பு அரஞ்செய்ய விரும்பு இயல்வது புலக்க புலக்க. மற்றது சொல்லுங்க, மறக்க கூடாது, சொல்லுங்க. உடையது ஊக்கம் அது கைவிடல. அப்படியா? சரி, வெரி குட். வெரி குட். வெரி குட். கைதாங்க. சரியா சந்தன். தம்பி குடுறா கை ஒரு அக்காவுக்கு. கை விடுற அக்காவுக்கு. கையில் அடிச்சு வரி. கையில் அடிச்சு வரி தம்பி. கையில் அடிச்சு அடி 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 அடி. சரி, அப்போ நான் போட்டு வரேம்மா. சரியா தம்பியா? வேட்டையா போட்டு எரிக்கக்கூடாது. நம்ம மாறிக்குது அங்கே கிஞ்சனை பார்த்தீங்கன்னா சிக்கலா போடும். என்ன தலையை நிமிந்து பேர் வைக்கப்படுறான். என்ன பேர் தம்பிக்கு? என்ன கடி அடிக்க மாட்டாளா? இசானா? ஓகே, சரி போயிட்டு வரேம்மா. அப்போ சரியம்மா, வரேன். சந்தோஷம் தானே? பிறகு உதவியெல்லாம் தான் வந்து சந்திப்போம். சரியாம்மா கிசானி? பாயா? பாய் சொல்லுங்க. பாய். பிறகு வரேம்மா. பிறகு வரைக்க ஃபோனோட வரேன் நானா? சரியா? தாங்கவா? ரைட், பண்ணி தரேன். ஓகே, பாயா. பாட்டு கேட்கறது சரி, நான் பாதையிட்ட சொல்லிவிடுறேன். ஓகே, அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெருசாக ஒன்றுமே வந்து நாங்கள் கேட்கல. நார்மலாக வந்து அம்மாட்ட நிலைமையை பார்த்துட்டு அம்மா கூட்டிக்கின்னு வந்து பிள்ளைகளையும் பார்த்துட்டு அம்மாவுக்கான ஒரு செலவுக்கு அந்த 50,000 கொடுத்துருக்கோம். பயன்பட வேண்டிய நம்புகிறோம் அம்மா. ஏன்னா சந்தோஷம் தானே? சந்தோஷம். மேலே அம்மா கிடைச்சா நான் வருவேன் அம்மா. சரி தானே? இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் கீழே இருக்க நம்பரை கண்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய பட்சத்தில் நாங்கள் அதை வந்து கொடுத்து அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சரி தானே? இப்போ நார்மலாக இவங்க 2 பேரையும் வச்சு பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் பண்ண மாதிரிக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முன்வருவீங்க. அட்லீஸ்ட் அந்த நிலத்தை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இல்லாட்டி இந்த நிலத்தில் வந்துட்டு இப்படி இழுத்து கொண்டு திரியுதுன்றது உண்மையிலேயே வந்து ஒரு கஷ்டமான நிலைமையை கொடுக்குமா அவங்களுக்கு. சரி தானே? ஓகேம்மா. என்ன இப்போ நான் போயிட்டு வரேம்மா. பிறகு சந்திப்போம். தம்பியா? பாய்டா. பாய். ஓகே. அதனால நாங்கள் இடையிலே நம்ம வந்து ஏற்றினேன். இல்லாட்டி தூரம் தானே, எங்களுக்கு தெரியாதம்மா. இந்த இடங்கள் எல்லாம் புதுசு தானே. இப்போ என்ன வேலை செய்யணும் நீங்கள் போய்? இப்போ போய் அந்த நெய்யல் தேனுகள் சாமான்கள் கோயில் சாமான்கள் இந்த நேர் வீடு தானே? இந்த நேர் வீடு தான் நான் வேலை செய்கிற வீடு. இங்கே இந்த கல் வீடு தான் அந்த உங்களுக்கு உதவி செய்தா அவன் வீடு. எது? இந்த வீடு. சரி சரி, வாரம் போயிட்டேன். சரி பாய். ஓகேம்மா, பாய். இந்த வீடு தானே வேண்டாம். சரி, ஓகே ஓகே பாய். இல்லை 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 இல்லை, அதில் போயிடலாம். இது இதான போகிறேன்.